வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் நம்முடைய ஜோதிட பிரிவு பதிவுகளில் திருமண பொருத்தம் பற்றி தொடர்ச்சியாக பார்த்து அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்துருக்களை பதிவேற்றம் செய்து வருகிறேன். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற முக்கியமான பொருத்தம் மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம் என்றால் என்ன? அதற்கு இணையான ஜாதக அமைப்பு என்ன? மகேந்திர பொருத்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பவைகளை பற்றி விரிவாக ஆய்ந்து பார்க்க இருக்கிறோம். திருமண பொருத்தங்களில் மகேந்திர பொருத்தம் என்பது தம்பதியரின் ஆயுள், ஆரோக்கியம், சந்தான விருத்தி இவைகளை பற்றி சொல்லக்கூடியது. இந்த மகேந்திர பொருத்தம் முக்கியமாக சந்தான விருத்தி, வாழையடி வாழையாக வழித்தோன்றல்கள் வந்து வம்சம் விளங்க வேண்டும் அல்லவா? அதற்கு இந்த மகேந்திர பொருத்தம் மிகவும் முக்கியம். வாழையடி வாழையாக வம்சங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்றால் தம்பதியர் சகல பாக்கியங்களையும் பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? தம்பதியர் சகல பாக்கியங்களையும் பெற்றிருக்க வேண்டுமாயின் அவர்களுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே தம்பதியருடைய சந்தான விருத்தி விளங்க வேண்டும் என்றால் தம்பதியருக்கு இந்த மகேந்திர பொருத்தம் மிகவும் அவசியமாகிறது. இரு தம்பதியருடைய உணர்வுகள் ஒன்றுபட்டு சந்தான விருத்தி அடைவதற்கு நம்முடைய ஜோதிட நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதுதான் மகேந்திர பொருத்தம். இப்பொழுது மகேந்திர பொருத்தம் என்றால் என்ன? பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம், எப்பொழுதுமே திருமண பொருத்தங்கள் அனைத்துமே பெண் நட்சத்திரங்களில் இருந்துதான் கணக்கிடப்பட வேண்டும். ஏனென்றால் பெண் தான் குடும்ப விளக்கு. இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஏதுமில்லை என்று சொல்வார்களே என்பதனால் தான் ஜோதிட நூல்களுமே பெண் நட்சத்திரத்தில் இருந்துதான் அனைத்தையுமே கணக்கீடு செய்து வழங்குகின்றன. அந்த வகையில் மகேந்திர பொருத்தம் என்பது பெண் நட்சத்திரத்தில் இருந்து ஆண் நட்சத்திரம் 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இந்த எண்ணிக்கையில் ஆண் நட்சத்திரம் வருமே ஆயின் மகேந்திர பொருத்தம் உண்டு என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன. சரி ஐயா, மற்ற பொருத்தங்கள் எல்லாம் வந்துவிட்டன, இந்த எண்ணிக்கையில் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் வரவில்லையே, அதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா என்றால் அதற்குத்தான் நீங்கள் ஜாதக கட்டங்களை ஆராய வேண்டும். இருவருடைய ஜாதக கட்டங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமண பொருத்தத்திற்கு முதலில் இருவருடைய லக்ன பாவங்களும் வலுவாக இருக்க வேண்டும். லக்ன பாவம் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேனே, அது எப்படி? லக்னாதிபதி 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்படாமல் மற்ற இடங்களில் இருந்து 5, 9 போன்ற இடங்களில் இருந்து 4, 7, 10 போன்ற இடங்களில் இருந்து 2, 11 போன்ற இடங்களில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டால் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது என்று பொருள்.
ஏனென்றால் எந்த பலன்கள் நடைபெற வேண்டுமாயினும் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அடுத்து மகேந்திர பொருத்தத்திற்கு நாம் சந்தான விருத்தி என்று சொல்கிறோம். அப்படி என்றால் புத்திரஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும் அல்லவா? அதே மாதிரி இந்த புத்திரஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்து அதிபதி இருவருடைய ஜாதகத்திலும் 6, 8 போன்ற இடங்கள் சம்பந்தப்படாமல் நல்ல இடங்களில் இருக்க வேண்டும். உதாரணமாக 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமான 9ஆம் இடத்தில் இருக்கலாம். 5ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமான லக்னத்திலேயே இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுதும் அது வியாழன், சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற சுபர்களால் பார்க்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்ற புத்திர ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறது என்று பொருள். இருவருடைய ஜாதகத்திலுமே இப்படி புத்திர ஸ்தானாதிபதி வலுவாக ஸ்தானத்தில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டு இருந்தால் சந்தான விருத்தி ஏற்படும். மேலும் சந்தான விருத்தி ஏற்பட வேண்டும் என்றால் இருவருடைய ஆயுள் பாவங்களும் வலுவாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஜாதக கட்டத்தில் 8ஆம் இடத்துக்குரியவன், அந்த 8ஆம் இடத்துக்குரிய அதிபதி 6ஆம் இடம் சம்பந்தப்படாமல் 8ஆம் இடம் சம்பந்தப்படாமல் நல்ல ஸ்தானங்களில் இருந்து சுவர்களால் பார்க்கப்பட வேண்டும். 8ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்திற்கு 4இல் இருந்தால் அது லக்னத்திற்கு 11ஆம் இடம் ஆகிறது. அது நல்ல இடம். 8ஆம் இடத்திற்குரியவன் 8ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திற்கு இருந்தால் அது லக்னத்திற்கு 4ஆம் இடமாக வரும். அது நல்ல இடம். 8ஆம் இடத்திற்குரியவன் 8ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்தில் இருந்தால் அது லக்னத்திற்கு 5ஆம் இடமாக வருகிறது. அது நல்ல இடம். ஆக இவை போன்ற நல்ல இடங்களில் அந்த ஆயுள் ஸ்தானாதிபதி இருந்து குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற சுவர்களால் பார்க்கப்பட்டு இருவருக்குமே இருக்குமாயின் இருவருக்குமே ஆயுள் தீர்க்கம் என்று ஆகிவிடுகிறது. இதே போல்தான் புத்திரஸ்தானத்தை ஆய்ந்து பார்த்து விட்டோம். புத்திரஸ்தானமும் இருவருக்குமே தீர்க்கம் என்று ஆகிவிடுகிறது. அடுத்து சுகஸ்தானம் 4ஆம் இடம். ஏனென்றால் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான், சுகமாக இருந்தால்தான் தம்பதியர் ஒன்று கூடி சந்தான விருத்தி தோற்ற முடியும் அல்லவா? அதனால் சுகஸ்தானத்தையும் நோக்க வேண்டும். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திற்கு 4ஆம் இடத்தில் இருந்தால் அது லக்னத்திற்கு 7ஆம் இடமாக வருகிறது. அது சுவர்களால் பார்க்கப்பட்டால் மிகவும் நல்லது. சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திற்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் அது லக்னத்திற்கு 10ஆம் இடமாக வருகிறது. அதுவும் மிக நல்லது. சுகஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கலாம். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் அது லக்னத்திற்கு 5ஆம் இடமாக வருகிறது. ஆக இந்த மாதிரி நல்ல இடங்களில் அந்த சுகஸ்தானாதிபதி இருந்து குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்றவர்களால் பார்க்கப்பட்டால் அந்த சுகஸ்தானமும் மேம்பாடு உடையதாக இருக்கிறது என்று பொருள். இவ்விதமாக ஆண் பெண் இருபாலருக்கும் சுகஸ்தானாதிபதி நல்ல இடங்களில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டும், ஆயுள் ஸ்தானாதிபதி நல்ல இடங்களில் இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டும், புத்திரஸ்தானாதிபதி நல்ல இடங்களில் இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டும் இருந்தால் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இந்த எண்ணிக்கையில் ஆண் நட்சத்திரம் வராவிட்டாலும் ஜாதக கட்டத்தினுடைய ஆய்வின்படி இது சரியாக இருப்பதால் இவர்கள் ஆயுள், ஆரோக்கியம், புத்திர சம்பத்து அனைத்தையுமே பெற்று நீடூழி வாழ்வார்கள். மேலும் எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். அதால் சகல பாக்கியங்களையும் பெற முடியும். பாக்கியஸ்தான இவைகள் எல்லாம் நன்றாக இருந்து பாக்கிய ஸ்தானாதிபதியும் நன்றாக இருந்தால்தான் அந்த பாக்கியங்களை அவன் எந்த வயதில் அனுபவிப்பான் என்று சொல்ல முடியும். பாக்கிய ஸ்தானாதிபதியும் 6, 8, 12 இடங்கள் சம்பந்தப்படாமல் இருந்து நல்ல இடங்களில் இருந்து
பாக்கிய ஸ்தானாதிபதி லக்னத்திலேயே இருந்து, பாக்கிய ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் இருந்து, இப்படியெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் பாக்கியஸ்தானாதிபதி இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டும் இருந்தேயானால் அவன் சகல பாக்கியங்களையும் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற கொள்கை உறுதியாகும். மகேந்திர பொருத்தம் எண்ணிக்கையின் அடிப்படையில் இல்லாவிட்டாலும் ஜாதக கட்டத்தின் ஆய்வின்படி சுகஸ்தானாதிபதி நல்ல இடங்களில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டும், புத்திரஸ்தானாதிபதி நல்ல இடங்களில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டும், ஆயுள் ஸ்தானாதிபதி நல்ல இடங்களில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டும், பாக்கியஸ்தானாதிபதி நல்ல இடங்களில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டும் இருந்தால் அவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று சந்தான விருத்தியுடன் வாழ்வார்கள். அவர்களது குடும்பம் வாழையடி வாழையாக தலைத்து ஓங்கும். எனவே வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு எண்ணி பார்த்து கொண்டு பொருத்தங்களை முடிவு செய்ய வேண்டாம் என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். ஜாதக கட்டத்தின்படி சரியாக இருக்கிறதா என்று உறுதிப்படுத்தி கொண்டு தம்பதியரை சேர்க்கக்கூடிய அந்த திருமண பொருத்தங்களை செய்யுங்கள் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.